நிலுவை வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என அளித்த விண்ணப்பம் மீது ஒரு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்கில் அதிமுகவின் உள்கட்சி விவகாரங்கள் தொடர்பாகவும் கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு கடந்த 2017 முதல் 2022 வரை பல்வேறு புகார்கள் அனுப்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த உள்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடிய வரைக்கும் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளித்ததாகவும் அந்த மனு மீது இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை என்று அந்த மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனால் தன்னுடைய மனு மீது விசாரணை நடத்தி தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பிக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த வழக்கில் அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த பிப்ரவரி மாதம் அளித்த விண்ணப்பம் மீது இதுவரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தேர்தல் ஆணையத்துக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் ஒரு வாரத்தில் அந்த விண்ணப்பத்தின் மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று விளக்கம் அளித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை வரும் டிசம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.